அதாவது பிரவீன், தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் விருதுநகர் மாவட்டத்தில் வெப்பமானது அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக இதற்கென பட்டாசு தொழிலாளர்களுக்கான மாவட்ட ஆட்சியர் கடும் கட்டுப்பாடுகள் என்பது விதித்துள்ளார். குறிப்பாக மூலப்பொருட்கள் கலவைகள் என்பது காலை 9 மணிக்குள் பணியை முடித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் இங்கு நடைமுறையில் உள்ளது. இந்த நிலையில் இன்று சிவகாசி அருகே உள்ள செங்கமலப்பட்டியில் சுதர்சன் தனியார் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 3 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். 2 பேர் காயமடைந்து சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் முதற்கட்ட விசாரணையில் உரிமம் பெற்று இந்த ஆலை செயல்பட்டு வருகிறதா உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகள் என்பது இங்கு நடத்தப்பட்டு வருகிறது. முதற்கட்டமாக மருந்து கலவையின் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக வருவாய்த்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பட்டாசு என்பது வெடித்துக் கொண்டே இருப்பதன் காரணமாக தீயணைப்பு துறையினர் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் உதவியுடன் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் வருவாய்த்துறையினர் ஆகியோர் தொடர்ந்து இந்த சம்பவ இடத்தில் சூழ்ந்து பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். இருந்த போதிலும் பட்டாசு விபத்துகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதத்தில் மட்டும் இது 5வது பட்டாசு விபத்தாக கருதப்படுகிறது. தொடர்ந்து வருவாய்த்துறையினர் காவல்துறையினர் கூடுதலாக தீபாவளி முன்னிட்டு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என்ற சூழ்நிலையை உடனடியாக தீவிரப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.